வணக்கம் geeks, welcome to TechWise Tamil by Phone Arena Tamil. பரவாயில்லடா எட்ஜ் ப்ரோ பாக்க ஆனா வேற லெவல்ல இருக்குடா. பாக்கலாம் நல்லா இருக்கட்டும். டிசைன் ஓகே. ஏதோ நாட் ஃபோன் 2A அடிக்க போகுது. நாட் ஃபோன் 2A வா? கரெக்ட் தான். ஒரே பிராண்ட் தானே. நத்திங் இல்ல பேச்சுவாக்குல உண்மை வெளில வருது. ரோலிங்ல டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு. ரோலிங்லாம் ஆனாலும் ரோலிங் சார் அப்படிங்கற மாட்டிக்கினேன். சரி, சிலிகான் வேகன் லெதர் வித் பிரிசிஷன் கட் மெட்டல் ஃப்ரேம்னு போட்டுருக்காங்க. மெட்டல் ஃப்ரேமே அங்க ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பிளஸ். இல்லடா பில்ட் குவாலிட்டில பாரு, மெட்டல் ஃப்ரேம் லெதர் பேக். சரியா, நாங்க 24,000 ரூபாய்க்கு 2.2 கொடுத்ததுக்கே அப்படி சொன்னாங்க. வெயிட் பண்ணு அவசரப்படாத. ஐபி ரேட்டிங் இருக்கு, 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு, சரி 68 வாட் டர்போ சார்ஜிங் இருக்கு. இதுல ஒண்ணு கூட உங்ககிட்ட இல்லடா சீரியஸா? எக்ஸ்ட்ரா 7,000 rupees லெஸ். என்னது அதான்டா ஃபீச்சரும் லெஸ் ஃபுல்லா. சரி அடுத்து கேளு. இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டே சேல்ல பிரைஸ் வேற கம்மியா இருக்கும், கீழ போய் பாரு. அடுத்து என்னன்னா 1.5K டிஸ்பிளே, 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், 6.7 இன்ச் டிஸ்பிளே, 10 பிட் போட்டு வச்சிருக்காங்க. பத்தியா வேலிடேட்டட் ட்ரூ கலர் டிஸ்பிளே. சரி அதெல்லாம் வந்து சப்ஜெக்டிவ் வச்சுக்க. சரியா, 50 ப்ரோல வேற என்ன ஸ்னாப்டிராகன் 7 Gen 3. சோ 7+Gen 3 அந்த வேற லெவல்ல இருந்து. இல்லடா மறுபடியும் நீ அவசரப்படுற. நார்டி CE4 ஹஸ் சம் லிமிடேஷன்ஸ். இது கூட கம்பேர் பண்ணா இதுல இருக்கிற எல்லாமே அதுக்கு செட் ஆகாது. அதுல 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு, அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனா இதுல இருக்கிற டிசைனோ இதுல இருக்கிற மெட்டீரியல்ஸ் யூஸ்டோ இதெல்லாம் வந்து அதுல இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்ல. காசு போட்டிருக்கான் உங்களுக்கு. ஆமாமா நிறைய போட்டிருக்கான். சரியா, அடுத்து என்னன்னா 50 MP இன்டெலிஜென்ட் OIS, 3x டெலிபோட்டோ கேமராவா பிளஸ் 3x டெலிபோட்டோ கேமரா. என்ன மெகா பிக்சல்? சரி ஸ்பெசிபிகேஷன்ல பாரு, கேமரா செட்டப் என்னன்னு பாரு. வித் 50x ஹைபிரிட் ஜூம். ஓகே, ஆனா 50 மெகா பிக்சல், 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு, 10 மெகா பிக்சல் டெலிபோட்டோ கேமரா, 50 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா. மேக்ரோ பத்தி இத போட்டுருக்காங்களா? மேக்ரோ ஆப்ஷன் வந்து அல்ட்ரா வைட்ல கிடையாது. அல்ட்ரா வைட்ல இருக்கு பாரு. அல்ட்ரா வைட் கேமரா, அபர்ச்சர் மேக்ரோ கரெக்ட். சோ அதுல மேக்ரோ இருக்கு. பட் என்ன கேட்டா அந்த 10 MB டெலி மேக்ரோ கொடுத்திருந்திருக்கும். கரெக்ட், டெலிபோட்டோ வித் மேக்ரோ கொடுத்திருந்தாங்கன்னா தெறிக்க விட்டுருக்கலாம். 186 கிராம்ஸ் தானா? ஆமாடா, டிசைன் பார்த்தா தெரியலையா? அவங்க பண்ணிருக்கிறது வேற மாதிரி சூப்பரா பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் அட்வான்டேஜ் தான். இங்க இப்போ மோட்டரோலா கிட்ட நமக்கு இருக்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னு வரும்போது, அப்டேட்ஸ் வெரி ஸ்லோ. ரீசெண்டா ஒரு சில UI சேஞ்சஸ் பண்ண போறதா பார்த்தேன். பாக்குறதுக்கு அப்படியே Xiaomi HyperOS எல்லாம் உள்ள கொண்டு வந்து விட்ட மாதிரி இருந்தது. அதான் iOS மாதிரி இவங்க காப்பி அடிச்சிருக்காங்களா? இங்க இதே மாதிரி இப்ப அவங்களும் பண்ண போற மாதிரி. சோ இதெல்லாம் பாப்போம். சர்வீஸ் சென்டர்ல எப்படி நல்லா இருக்காதுங்க. அதே ஃபோன் கழுதை எவனை கேட்டாலும் அங்கதான் போறாங்க கடைசியில. சரி, இதுல இன்னொன்னு என்னன்னு பார்த்தா 12GB RAM வேரியன்ட் ஒன்னு இருக்கு போல. 12-56 வரும்போது, ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த நார்டா இருக்கட்டும் எல்லாமே வந்து மேக்ஸிமம் 8-56 அந்த மாதிரி இருந்தது. சோ அதனால இது ஒரு அட்வான்டேஜ். அடுத்து என்னன்னா மேக்ஸிமம் இன்னொரு விஷயம் பாத்தியாடா, நிறைய பேர் என்கிட்ட கேக்குறாங்க, ஏன் ப்ரோ இப்போ OnePlus 12ல eSIM இருக்கா, Xiaomi 14ல eSIM இருக்கா, இந்த மாதிரி iQOO 12ல eSIM இருக்கா? மேக்ஸிமம் சைனீஸ் பிளேயர்ஸ் பாருங்க பயங்கரமா போன் தராங்க, பட் eSIMங்கிற ஒரு விஷயம் இருக்க மாட்டேங்குது. ஒரு சில விஷயங்கள்ல யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம எல்லாம் சிம் மாத்திக்கிட்டே இருப்போம், நமக்கு eSIM செட் ஆகாதுன்னு வச்சுக்கேன். பட் ஒரு சிலர் வந்து ஒரு தடவை போன் வாங்கினா 5 வருஷம் யூஸ் பண்ண போறாங்க. ஆனா அங்க இன்னொரு லேட்டஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னும் போது, eSIM ஹேக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில இன்ஃபர்மேஷன். இப்போதான் ரீசெண்டா நிறைய கேஸும் நடந்தது இல்ல, சிம் ஸ்வாப்பிங் ஈஸியா பண்ணிடுறானுங்க. ஹேக் பண்ணி போன்ல கண்ட்ரோல் எடுத்து சிம் வந்து ஸ்வாப் பண்ணி வேற ஒரு அவன் போன்ல எடுத்துன்னு போயிடறான். நம்ம கிட்ட என்ன இது காலையில ஓடிபி அதெல்லாம் எடுத்து என்னன்னாலும் பண்ண முடியும். இது பண்ணிருக்கானுங்க. ஆமா, சோ இப்படியும் இருக்கு. ஒரு நல்லது இருந்தா ஒரு கெட்டது இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. 50 MP ஆட்டோ ஃபோக்கஸ் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஆட்டோ ஃபோக்கஸ்னு வரும்போது எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை நான் எப்பயுமே ஃபேஸ் பண்றேன். இருக்கிற பிளாக்ஷிப்ஸ் எல்லாத்துலயுமே இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா இருக்கு. பிரைமரி சப்ஜெக்ட் சூப்பரா காமிச்சிரும். இப்போ இதே குரூப் செல்ஃபி எடுக்கும்போது என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் வந்து அந்த ஃபோக்கல் லென்த் அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் அல்ட்ரா வைட் எடுக்க போறேன், எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஃபோக்கல் இருக்க வேணாம். எனக்கு வந்து இப்போ நார்மலா என்ன சொல்லுவோம்னா, நம்ம லேண்ட்ஸ்கேப் போட்டோகிராஃபி எடுக்கிற மாதிரி அது மாத்த மாட்டேங்குது. அப்படி மாத்ததப்ப என்ன ஆகும்னா, இப்ப விக்கி செல்ஃபி எடுக்க போறான் போது நானும் வட்சனும் பின்னாடி நின்னோம்னா விக்கி ஃபோக்கஸ்ல இருப்போம், நாங்க 2 பேரும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருப்போம். சோ இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க அல்காரிதம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம், பட் அவங்க பண்ணணும். ஏன்னா மிட் ரேஞ்ச் போன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கும்போது எடுக்கிறது ஆவரேஜ் குவாலிட்டியா இருந்தாலும் எல்லாருமே தெரிவாங்க, ஃப்ரண்ட்ல இருந்து கடைசியா இருக்கிறவங்க வரைக்கும் தெரிவாங்க. So starting price 8-56 வந்து 32,000 ரூபாய். ஓகே, 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரோட வருது. அதுக்கப்புறம் 12-56 125 வாட் சார்ஜரோட வருது போல 36,000 ரூபாய்க்கு. ஓ, அதுல மட்டும் 125 வாட்டா? சோ இதுல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்டரி மாதிரி லிமிடெட் பீரியட் ஆஃபர் போட்டிருக்காங்க பாரு, 28,000.
28,000 பரவாயில்லையேங்க. நல்லா இருக்கே. சோ அப்படின்னா எப்படின்னா ஸ்பெஷல் இன்ட்ரோடக்டரி டிஸ்கவுண்ட் 2,000 ஆட் ஆகுது. ஏன்னா நீ எவ்வளவு சொன்ன 32,000 சொன்ன, அப்ப 30 மாறிடுதா. அப்புறம் வந்து HDFC பேங்க் வழியா உனக்கு பாரு 2,250. சோ அது மைனஸ் ஆகும். ஜியோ பெனிஃபிட்ஸ் அப் டு 15,000. அது என்ன சும்மா ஏதாவது இருக்கும். ஜியோ சிம் வச்சிருந்தீங்கன்னா நெட் கொடுப்போம்னு ஏதாவது ஏமாத்தி விட்டு போயிருவாங்க. ஸோ 9 month வரைக்கும் நோ காஸ்ட் EMI ஆப்ஷன் இருக்கு. 2,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் இருக்கு. ஸோ ரொம்ப அதில் பழைய ஃபோன் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா, ஏதாவது மோட்டோரோலா ஃபோன் வச்சிருந்தீங்கன்னா அதை உள்ள தள்ளி விட்டு வாங்கிக்க வேண்டியதான். ஸோ ஆக மொத்தம் வந்து இப்போ ஆன் பேப்பர் நிஜமாவே நல்லா இருக்குங்க. பட் ரியல் டைம்ல யூஸ் பண்ணி பார்க்காம நம்ம கமெண்ட் பண்ண முடியாது இல்லையா? அதனால இப்போதைக்கு கப்சிப் அமைதி. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணிருந்தாங்கன்னா, மோட்டோரோலா Edge 40 சீரீஸ்லாம் இருந்தது இல்லையா? Edge 40 எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா Dimensity யூஸ் பண்ணாங்க. ஸோ ஓகேனாலும் சம்டைம்ஸ் ஒரு சிலர் ஹீட்டிங் இஷ்யூ ரிப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த 7 Gen 3 போயிருக்கிறதுனால அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, கிட்டத்தட்ட Pixel 5 பாக்குற மாதிரி இருக்கு. அந்த டைம்ல கூகுள் என்ன பண்ணுவாங்கன்னா 765 அவங்க ஃபிளாக்ஷிப் போன்ல 765 யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தா 8 சீரிஸ் SoC ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். இப்போ மட்டும் அதே மாதிரி மிட் ரேஞ்ச் சீரிஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்னன்னா ஒரு வருஷம் பின்னாடி 1ல இருந்து 2 வருஷம் பின்னாடி இருக்காங்க. ஃபிளாக்ஷிப் சிப் அதேதான். அடுத்து OnePlus bring AI eraser imaging tool to its device. OnePlusல கட் அவுட் ஃபீச்சரே சூப்பரா இருக்கு பாத்தியா? OnePlusல ஒரு இமேஜையும் நம்ம பிடிச்சி ஹோல்ட் பண்ணும்போது கட் அவுட் வரும்ல, அது நல்லா இருக்கு. இல்ல இந்த எரேசிங் ஃபீச்சர் தான் அந்த மேஜிக் எரேசர் கூகுள்ல இருக்குது. மேஜிக் எரேசர் தான், பட் இவங்க நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. அது எப்படி இவங்க நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்கன்னு நீ கேட்கலாம். ரீசெண்டா நான் செக் பண்ண வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு பார்த்தேன்னா, எல்லாருமே சூப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சதை பார்க்க முடியுது. சாம்சங், கூகுளும் பண்றாங்க. எல்லாருமே கேட்சப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற. இப்போ முன்ன வந்து ஷாமி என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஃபேக் ஸ்கை எல்லாம் வைக்கலாம் தெரியும்ல, என்னனால மாத்தலாம். இப்ப அவங்களும் எரேசிங்ல அந்த மாதிரி அதையே டெப்த் ரீட் பண்ணி பேக்ரவுண்ட் மாத்துறதை ஈஸியா பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ அவங்களும் எரேசிங் மாதிரியான விஷயங்கள் ஈஸியா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல கட் அவுட் சூப்பரா இருக்கும். எனக்கு வந்து OnePlusல பிடிச்சிருந்தது, அந்த அனிமேஷன் சூப்பரா இருந்தது. கட் அவுட் பண்ணும்போது வந்து அந்த அனிமேஷன் நல்லா அல்ட்டியா பண்ணியிருந்தாங்க. சூப்பரான விஷயம் தான். சோ இந்த AI மேஜிக் எரேசர் எவ்வளவு பேர் யூஸ் பண்றீங்க? அண்ட் இது என்ன போன் நல்லா இருக்கு பாத்தியா? கிராஜுவலி ரோல் அவுட் பண்ணுவாங்களா? 12, 12R, 11, OnePlus Open, OnePlus Nord C4 ஸ்டார்டிங். ஓகே, அப்ப 12 இருக்கு. ஆமா, அது எப்பறா 12ல இல்லாம இருக்கும்? 10 Pro எல்லாம் வராதா? அப்போ அதெல்லாம் வராது. 10 Pro எல்லாம் வராதா? வராதுடா, அதான் போட்டுருக்காங்களேடா இதுல ஒன்னு. அவ்வளவுதான், இதான் லிஸ்டே அப்ப. ஆமா, அதுக்கப்புறம் என்ன அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா பாப்போம். இதுக்கு மேல 12 Pro 10 Pro எல்லாம் 10 Pro எல்லாம் லிஸ்ட்ல போட்டோம்னு வையேன், அது சும்மாவே இப்ப வந்து கொஞ்சம் எல்லாரும் வீட்டுல வந்து பாய்லருக்கு பதிலா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து புரட்சி நத்திங் டீசர்ஸ் நியூ ப்ராடக்ட் லான்ச் அனௌன்ஸ்மெண்ட். எல்லாரும் வந்து குஜாலா இருந்தீங்க அது நத்திங் ஃபோன் 3 அப்படின்னு. இல்ல, இது வந்து இயர் 3 அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா அத நம்மளும் சொன்னோமேடா, இயர் 3 அதான் இயர் 3 தான் இருக்கும். அதுலயும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்னன்னு நீங்க லான்ச்ல பாப்பீங்க. என்னன்னா கலர் வரதா மாதிரி. கலர்லாம் மாறாது. வாண்ட் டு ஹியர். சோ சத்தியம் தியேட்டரே உங்க காதுக்குள்ள வரா மாதிரி நாங்க ஒரு TWS டிசைன் பண்ண போறோம். அதை லான்ச் பண்ணிட்டு அதை வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இவன் குடுக்குற ஹைப்புக்கெல்லாம் அது மேட்ச் ஆகுமான்னு போது தான் பிரச்சனை. EMF வந்து ஓகே. நத்திங் இயர் 2 எப்படி இருக்கு? நான் யூஸ் பண்ணேன்டா, அதனால தான் சொல்றேன். நல்லா தான் இருக்கும். பேட்டரி தான் நிக்காது. நிஜமா? ஆமா, நீங்க வந்து டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு நாள் வாங்கி யூஸே பண்ண கூடாதா? என்ன பேச்சு இதெல்லாம்? ஒரு நாள் ஃபுல்லா யூஸ் பண்ணி, ஒரு நாள் ஃபுல்லா இது வந்து பெரிய உருட்டு. ஒரு நாள் முழுக்கலாம் அது யூஸ் பண்ண முடியாது. 1.5 மணி நேரத்துல அதுவே ஆஃப் ஆயிடும். நத்திங்ல யாரெல்லாம் வந்து நீங்க பட்ஸ் 2 வச்சிருக்கீங்க, மியூசிக் பாதி வால்யூம்ல லிசன் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு பேட்டரி லைஃப் வருங்க. 4 மணி நேரம் கூட தாண்டி வரும். கால்ஸ் போன் கால்குள்ள போனீங்கன்னா 1.5 மணி நேரத்துக்குள்ள படுத்துரும். கரெக்ட். அது சரி, குவாலிட்டி வேணும்ல. குவாலிட்டி தானே இன்னைக்குமே நாங்க எக்ஸர்சைஸ் பண்றது. என்ன பண்றோம் நீங்க? சோ இந்த இயர் 3 வந்து இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வரும். டிசைனை தவிர நிறைய ஃபீச்சர்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பாப்போம் அது என்ன ஏது அப்படின்னு. அடுத்து டெக்னோ பயங்கரமா இருக்கு. 5G பாக்க பயங்கரமா இருக்குடா. 8200 அல்டிமேட்டாமே. சும்மா அதுல இருந்து 0.1 இது 0.1 அப்படி இம்ப்ரூவ் பண்ணி விட்டுருப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களா? அதான் பாத்தியா, பிரைமரி கேமரா பாரு, டியூல் சிம், Android 14 பேஸ்ட் iOS, 12/512 டைரக்டா போடு. சரியா? சோ AMOLED டிஸ்ப்ளே 144 Hz ன்னு போட்டாங்க. Full HD Plus ன்னு போட்டுருக்காங்க. ஆமா, Full HD Plus 1.5K டிஸ்ப்ளே கிடையாது. 50 MP Sony IMX 890 C4 ல இருக்குதுடா. அது தவிர பாரு
50 MP அல்ட்ரா வைட். ஓ நல்லா இருக்கு. 2 MP டெப்தா? 2 டெப்த். சரி, 2 50 MP ஒரு டெப்த் கேமரா. இவங்க ஆஃப்லைன்லயும் விற்பாங்க இல்லையா, அதனால தான் இப்படி பண்றாங்க. 4K வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கு, டுவல் LED ஃபிளாஷ், 50 MP ஐ ஆட்டோ ஃபோக்கஸ். எல்லாருமே இப்போ அந்த டேய் என்னடா இப்பதான் மோட்டோரோலால இந்த ஸ்பெக்லாம் படிச்சோம். 50 MP ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் ஃப்ரண்ட் கேமரா, டியூயல் கலர் டெம்பரேச்சர் ஃபிளாஷ். இவனுங்க கிட்ட இருக்க பெரிய பிளஸ்ரா இது. ஃப்ரண்ட்லயும் ஃபிளாஷ் வச்சிருவாங்க எப்பயுமே இந்த டெக்னோ இன்ஃபினிக்ஸ்லாம். இந்த நைட் டைம் போட்டோகிராஃபியும் ஓரளவுக்கு ஈஸியா இந்த செல்ஃபி மாதிரியான விஷயங்கள் எடுத்துட்டு போயிடலாம். சோ இதுல என்னன்னா 2 வேரியன்ட் இருக்கு போல, ஒன்னு கிளாஸ் இன்னொன்னு வேகன் லெதர் பின்னாடி. ஓகே ஆமா. சோ டெக்னோ கேமான் 30ல வந்து ஐஆர் பிளாஸ்டரும் 70-20 டிமென்சிட்டி. அதுல 80-20 அல்டிமேட்ல, இது வந்து 70-20. நிறைய 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 2 மெகா பிக்சல் டெப்த். இதை விட மாட்டேன்றானுங்களா, அதுக்கப்புறம் 50 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா. அது வந்து அது ஒரு டீசென்டான போனு, டிட்டர்ஜென்ட்டா இருக்கு. அடுத்தது வந்து டெக்னோ கேமன் 30. இதுல 5G கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். 35G பதில் இது G99. இதெல்லாம் எதுக்கு லான்ச் பண்றானுங்க? இல்ல ஆஃப்லைன் மார்க்கெட். ஆமா. அடுத்த நியூஸ் பாத்தியா பிரைஸ்? என்ன பிரைஸ்? அவங்க வந்து நைஜீரியால 34,000 ப்ரோ. சரியா? 35G வந்து 28,000, கேமன் 30 வந்து 20,000. ஆனா நம்ம ஊர் மார்க்கெட்ல இந்த பிரைஸ்க்குலாம் ரிலீஸ் ஆகாது, இதோட கம்மியா தான் ஆகும். இந்த பிரைஸ்க்குலாம் ஆச்சுன்னா கஷ்டம். ஆமா கரெக்ட் தான். டிபியூ ஓகே நீங்க சொல்லிடுறீங்களா? அதான்டா டென்சர்ரா. அடுத்த S25 சீரிஸ்ல வந்து கூகுளோட AI யூஸ் பண்ண போறாங்களா? ஆமா ஆமா, அதான் டென்சர் ப்ராசசிங், அதுதான் சொல்லி போட்டிருக்காங்க. என்ன இதெல்லாம் பேசிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நத்திங் வந்து கூகுளோட யூஸ் பண்ண போறாங்கன்னு வந்ததும் சூப்பர். அப்போ பேசிக்கலாங்க அத. சரி 2500 ப்ராசஸர் பத்தி உங்க கருத்து என்ன? 2400 இது வரைக்கும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அப்படியா? ஆமா. 2100 2200 கொஞ்சம் சொதப்பிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து AMD-யோட சேர்ந்து அவங்களோட எக்லிப்ஸ் GPU அதுன்னு சொல்லி உள்ள போய் பேசி கொஞ்சம் அடி வாங்கி நாரி போச்சு. வெளில வந்துட்டானுங்க. அப்புறம் அதை லைட்டா டியூன் பண்ணிட்டு தான் S23 FE அதை யூஸ் பண்ணாங்க. அதுல வந்து சீரியஸா ஓரளவுக்கு ஓகே நல்லாவே பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது S22 Ultraல சொதப்பி விட்டுச்சு, அப்புறமா அது கொஞ்சம் கேட்சப் பண்ணிக்கிச்சு. அதுக்கப்புறம் 2300 பண்ணவே இல்ல, அது அப்படியே சைலண்டா இருந்தது. ஆனா அதுதான் டென்சார்ல சுத்திக்கிட்டு இருக்கு. அப்புறம் 2400 இப்ப வந்திருக்கு. 2400 வந்து மோடம் ஆஸ்பெக்ட்ல கூட ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடிஞ்சது. பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்லயும் ஓகே. பட் எப்படி இருக்கும்னா ஸ்னாப் டிராகனோட ஒரு 10% கீழே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் CPU பெர்ஃபார்மன்ஸ் இதுலலாம். ஆனா ரியல் வேர்ல்டுல டக்குன்னு எல்லாருக்கும் டிஃபரன்ஸ் ஃபீல் ஆகாது. எங்க டிஃபரன்ஸ் ஃபீல் ஆகும்னா ஓரளவுக்கு பேட்டரி லைஃப் மாதிரியான ஆஸ்பெக்ட்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஃபீல் ஆகும். ஏன்னா குவால்காம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். பட் 2500ல அவங்க இப்போ இதுல இருந்து ஒரு சில விஷயங்கள் கத்துக்கிட்டு இருந்திருப்பாங்களா, அதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சோ பெட்டரா இருந்தா நல்ல விஷயம். பெட்டரா இல்லனா அகைன் 2600க்கு வெயிட் பண்ணுவோம். ரைட். ஆமா. அடுத்து பாத்தியா என்னெல்லாம் போட்டு வச்சிருக்காங்கன்னு? may feature GNPU, one SNPU, one new TPU component. அந்த new TPU component தான் கூகுளோட டைப் போல. One UI 6.1 அப்டேட்ல Galaxy AI மாடல் and Android machine learning interface will work seamlessly on Galaxy AI devices. இதுதான் வந்து ஆல்ரெடி கொடுத்து எங்களை வச்சு செஞ்சிட்டு இருக்கீங்க. யார் இப்ப வந்து எல்லாரும் பொழுதன்னைக்கு உட்காந்து AI யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தா ஒரு சிலர் யூஸ் பண்றாங்க. ஒரு சிலர் யூஸ் பண்றாங்க. 100 பேர்ல ஒருத்தர் யூஸ் பண்ணுவாங்க அவ்வளவுதான். ரொம்ப கோரா யூஸ் பண்றவங்க அவ்வளவுதான். மீதி எல்லாரும் யூஸ் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. யாரு பண்ணுவாங்க அதெல்லாம். அடுத்த நியூஸ், Z Fold FE, Z Flip FE could get Snapdragon 7S Gen 2 bar Exynos 2200 ஆப்ஷன்ஸ். இதெல்லாம் FE கொண்டு வந்து அது குவாலிட்டி எப்படியும் மொக்கையா இருக்கும். பிளாஸ்டிக்ல கொண்டு வந்துருவானுங்க வச்சுங்களேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லடா. டெக்னோக்கு காம்படிஷனா இதுல தான் விட முடியும். டெக்னோக்கு காம்படிஷன் டெக்னோ ஃபிளிப் இருக்குல்ல, அந்த பிரைஸ்க்குலாம் விடணும்னா FE மாதிரி கொண்டு வந்தா தானே விட முடியும். டைரக்டாவே மாடல் இறக்க முடியாது இல்ல. கரெக்ட் தான். ஸோ அதான் இப்போ சாம்சங் ஃபோல்டபுள் ஃபோன்ஸ் வந்து இந்த ஃபிளிப் ஃபோல்டு வந்திருக்கான். மோஸ்ட்லி இது வந்து 8GB RAM and 256GB ஸ்டோரேஜோட வரும். அதுக்கப்புறம் Snapdragon 7S Gen 2 சிப்போட வரும் அப்படின்னு போட்டிருக்கானுங்க. இது வந்து இப்போ இன்னொரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா Exynos 2200 வரும் அப்படின்ற மாதிரி போட்டு. 2200? ஆமா. அது வந்து S23 FE-ல இருக்கு. அதுக்காக அதே கொண்டு வந்து இதுல வைப்பாங்களான்னா எனக்கு சந்தேகமா இருக்கு. அதான் இப்போதைக்கு எது கன்ஃபார்மா இல்ல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இதுக்கு பதில் வந்து 8S Gen 3 இருக்குல்ல, அத கொடுக்கலாம். இல்லாட்டி எங்களுக்கு போட்டியா வரீங்க நீங்க 8S Gen 3 கொடுக்கலாம். அப்படி இல்லனா எதுக்கு 8S Gen 3, 8 Gen 2 இல்லாட்டி 8+ Gen 1 கூட கொடுத்தாலும் தப்பு இல்ல, அக்செப்டபிள். சோ இது வந்து ஃபுல்லா ஒரு லோ பட்ஜெட் ஃபிளிப் போன், ஃபிளிப்
எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நல்ல எண்ணம் 60,000 ரூபாய் 70,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுவாங்க. ஓகேவா? 60,000 கிடைக்கும் இல்ல அந்த பிரைஸ்க்கு லான்ச் கரெக்ட் தான். 50,000ல இருந்து 60,000க்குள்ள ஃபிளிப் வரும். 70 to 80 இல்ல 80 to 90ல ஃபோல்ட் வரும். ஏன்னா அந்த 80 to 90ல தான் ஃபிளிப் இருக்கு. இது எப்படிங்க அஃபோர்டபிள்? இல்லடா இப்போ பென்ஸ் இருக்கு, இல்ல பென்ஸ் இருக்கு, ரோல்ஸ் ராய்ஸ் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு பிளேயர்ஸ் இருப்பாங்க. அந்த பிளேயரோட அஃபோர்டபிள் கேட்டகரிக்குள்ள அது வரும். அப்படி சொல்றீங்க? ஆமா. பின்ன 10,000 ரூபாய்க்கு என்ன விட முடியும்? உங்களுக்கு எல்லாம் ஒரு அஃபோர்டபிள்ல இது வரும். சரி ஏதோ சொல்லு. ஆனா 10,000 ரூபாய் போன்லாம் இப்ப என்ன கேட்டகரியில வரும்? 10,000 ரூபாய்லாம் பட்ஜெட் கேட்டகரியில வரும். அதான் அதுவும் அஃபோர்டபிள் தானே. அதுதான் அஃபோர்டபிள். 90,000 கிடையாது. அதுதான் டிஃபரன்ஸ். இப்ப ஆப்பிள் வந்து ஆப்பிள் எப்படி ஆப்பிள் கேட்டா என்னோட சீப்பஸ்ட் மாடல் அஃபோர்டபிள் அப்படின்னு சொல்லி 15 சொல்றாங்க. அந்த கான்செப்ட்ல இவங்க எல்லாம் சொல்றாங்க அஃபோர்டபிள் ஃபிளிப் போன். ரைட். நத்திங் ஃபோன் 2A கூட பாத்தீங்கன்னா 80,000 ரிலீஸ் பண்ணிருந்தாலும் வாங்குறதுக்கு ஆள் இருந்தாங்க. நம்ம வீடியோ பார்த்தோம். நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அஃபோர்டபிள்ரா. கரெக்ட் தான். ஆமா, நீங்க அவங்க கிட்ட போய் வியாபாரம் பண்ணீங்கன்னா 2A ஏமாத்தி வித்துட்டு போயிடலாம். கரெக்ட் தான். இல்ல 80,000க்கு நாளைக்கே 60,000 ரூபாய் பிரைஸ் ஹைக் பண்ணாலும் வாங்க தயாரா இருக்காங்க நத்திங் ஃபோன் 2A. ஓகேவா? ரைட். இதெல்லாம் தான் என்னோட நியூஸ் அண்ட் வேறு சில நியூஸோட நம்ம வந்து நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி பார்க்கலாம். பை.